அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் நவம்பர் 24, 2024, கார்த்திகை 9ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நம்பிக்கை என்னும் ஒளி நமக்கு முன்னால் இருந்தால் பயம் என்னும் நிழல் நமக்கு பின்னால் போய்விடும். நம்பிக்கை என்னும் உறுதி கொண்டவர்கள் தாழ்ந்ததாக சரித்திரமில்லை, உயர்ந்து விளங்கினார்கள் என்பதற்கு மட்டுமே சான்றுகள் உண்டு. இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசிக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். இப்போ நம்ம பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் நமக்கான நடையை தொடங்குகிறோம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய நினைவூட்டல்கள் அப்படிங்கிறத நினைவூட்ட வேண்டிய நாள். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை உள்வாங்கி கொண்டே இருக்கிறோம். நிறைய, அதாவது நம்மளுடைய மூதாதையர்களை விட இப்போ அதிகப்படியான விஷயங்களை நாம் கிரகித்து கொண்டே இருக்கிறோம். அப்போது எத்தனை விஷயங்களை நாம் உள்வாங்கி கொண்டிருந்தாலும் அது இன்னும் நிரப்பப்படவே இல்லை. நம்மளுடைய மூளை முழுமையாக இன்னும் நிரப்பப்படவில்லை அப்படின்னு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மூளையில் நாம் நிறைய சேகரித்து வைக்கிறோம். ஆனால் நிறைய சேகரித்து வைத்ததையே மறந்து விடுகிறோம். அதனால தான் முக்கியமான விஷயங்களை நினைவூட்டல் அப்படின்னு நான் நித்தம் நினைவூட்டுகிறேன். முதல்ல நாம் செய்ய வேண்டிய நம்மளுடைய பயிற்சிகளுக்கு முயற்சிகளுக்கு முன்பாக செய்ய வேண்டியது நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய முன்னோர்கள்
இவர்களை வழிபட வேண்டும். இவர்களிடம் நாம் அவர்களை துணைக்கு அழைக்க வேண்டும். ஏன்னா எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாகவும் நாம் நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடிய, நம் மீது அக்கறை உள்ள, நம்மளை முன்னேற்றி பார்க்கக்கூடிய இந்த ஜீவராசிகளை, இந்த உயிரோட்டமுள்ள இந்த காவியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் வேண்டி பயணிக்கணும். அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு நம்மளுடைய தாய், நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய குருமார்கள், நம்மளுடைய இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்களை, இவர்களை வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி இந்த அற்புதமான பயிற்சிகளின் வாயிலாக நான் அற்புதமான மனிதனாக மாற வேண்டும், எனது வாழ்க்கை ஆனந்தமயமாக இருக்க வேண்டும், எனது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும் என்று இந்த பயிற்சிகளை செய்வதற்கு என்னை நீங்கள் தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும், எனக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நீங்கள் இருந்தாக வேண்டும் என்று நம்ம அவர்களை வழிபட்டு கேட்டோமானால் நிச்சயமாக அவர்கள் நமக்கு நல்வழி காட்டுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் முதல் நினைவூட்டலாக அந்த விஷயத்தை செய்யணும். இரண்டாவது நினைவூட்டல், நம்மளுடைய பயிற்சிகளின் முயற்சிகளுக்கு முன்பாக வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருகி இருக்க வேண்டும். இந்த வெதுவெதுப்பான நீர் பருகுதல் அப்படிங்கிறது எல்லா காலங்களிலும், அது குளிர்காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, அல்லது வெயில் காலமாக, அதாவது கோடை காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் நாம் விடிகாலையில் நடப்பவர்கள் வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருக வேண்டும். இந்த 2 டம்ளர் அப்படிங்கிறது 150 ml இருந்து 200 ml கொள்ளளவு கொண்ட டம்ளர் அளவு நான் சொல்கிறேன். ஸோ 2 டம்ளர் நீர் வெதுவெதுப்பாக பருகிட்டு நாம் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்கணும். நம்மளுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது 8 நடை பயிற்சி மட்டுமல்ல, அதற்கு முன்பாக செய்யக்கூடிய 9 மூட்டு பயிற்சி, 27 தோப்பு கரணம், இவைகள் செய்வதற்கு முன்பாக நாம் இந்த 2 செயல்களையும் செய்திருக்க வேண்டும். எதை? நம்முடைய தாய் தந்தையர்கள், குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்களை வழிபடுவது, அதன் பிறகு 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி பயணிப்பது, அதன் பிறகு மீதி எல்லா பயிற்சிகளையும் செய்யணும். ஸோ இப்படி செய்யும் பொழுது அந்த பயிற்சி நமக்கு எண்ணிலடங்கா அது இன்ஃபைனட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுதான் 8 அப்படிங்கிற வடிவத்தையே சொல்லுவாங்க. இன்ஃபைனேட்டிவ்க்கு சிம்பிளே இந்த 8 தான். ஸோ நாம் 8 நடை அப்படிங்கிறதுக்கு அளப்பரியா, எண்ணிலடங்கா, முடிவில்லா ஒரு அற்புதமான ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தரக்கூடிய இந்த பயிற்சிகளை செய்வதற்கு அது துணை புரியும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொண்டு எப்பொழுதுமே நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும், விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும், சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். இப்போயே கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5.5 நிமிடங்களை கடந்துட்டோம். ஆனால் நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்னை கேட்டால் இயல்பாக தான் இருக்கும். தொடர்ந்து பயணிப்பவர்களுக்கு அது ஒரு இறுக்கத்தன்மையை ஏற்படுத்தும். புதிதாக வந்தவர்களுக்கு அந்த தகவலை இப்பொழுது கூறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய உள்ளங்கை அப்படிங்கிறது இயல்பாக நீங்கள் மடக்கும்போது இயல்பாக இருக்கும். நீங்கள் மற்ற நேரங்களில் நீங்கள் தூங்கி எழும்பொழுது அமைக்கி பாருங்கள், அல்லது பகல் நேரங்களில் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் செய்து பாருங்கள். இந்த உள்ளங்கை மடக்குதல் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய 8 நடை பயிற்சியை 21 நிமிடங்கள் கழித்து நம்ம சொல்லுவோம் அல்லவா, அப்பொழுது நீங்கள் அமைக்கி பார்த்தீங்கன்னா கூட அது ஒரு இறுக்கத்தன்மையோடு இருக்கும். ஏன் அந்த இறுக்கத்தன்மை ஏற்படுகிறது அப்படின்னா, நம்மளுடைய இரத்த சுழற்சி, நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது வெகு விரைவாக நடைபெறும். இந்த பிளட் சர்க்குலேஷன் வெகு விரைவாக நடப்பவர்களுக்கு இருதய அடைப்பு அப்படிங்கிற, இருதய அடைப்பு மட்டுமல்ல, நரம்புகளில் எந்தவித அடைப்பும் ஏற்படாது. ஏன்னா ரத்தம் இங்கே அற்புதமாக சுழல்கிறது. ஸோ இந்த அற்புதமான இரத்த சுழற்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நாம் செய்யும் பொழுது எவ்வளோ கவனமாக செய்யணும். உள்ளங்கைகளை அதுக்காகவே மடக்கி பார்க்கணும். நீங்கள் உள்ளங்கைகளை ஒரு முறை மடக்கி பார்க்கும் பொழுது இயல்பாக இருக்கிறது. 21 நிமிடங்கள் கழித்து அதை மடக்கி பார்க்கும் பொழுது இறுக்கமாக இருக்கிறது. இறுக்கமாக இருக்கிறதுனா உங்களுடைய இரத்த ஓட்டம் அங்கே தடைபடுகிறது. அதாவது நீங்கள் இருக்கும் பொழுது கைகளை மடக்கும் போது உங்களுடைய விரல் நகங்கள் வரை அந்த இரத்தம் போவதனால் அது வேகமாக விரைவாக செல்வதனால் அதை தடுக்கும் விதமாக நாம் மடக்கும் பொழுது அங்கே ஒரு இறுக்கத்தன்மை ஏற்படுகிறது. ஸோ அந்த இறுக்கத்தன்மை அப்படிங்கிறத மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக நமக்கு நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதற்காக தான் ஒவ்வொரு நாளும் அதை செய்து பார்க்கணும். அப்படி செஞ்சுட்டு நீங்கள் விரலுடைய நகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் சிவப்பு நிறத்தில் இருக்கும்.
ஏன் அப்படின்னா, விரல் நகம் வரைய நம்மளுடைய ரத்தம் பாய்ஞ்சு வந்திருக்கும். அத நம்ம தடுத்திருக்கோம். அப்படி தடுக்கும்போது அந்த விரல் நகம் வந்து அப்படியே ஒரு பிங்க் நிறத்தில இருக்கும். இயல்புல பார்த்தீங்கன்னா இருக்காது. அந்த பிங்க் நிறத்தில இருக்கு அப்படின்னா, ரத்த ஓட்டம் சீரா சிறப்பா இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் சுவாசத்தை சோதித்து பார்க்க சொல்லுவோம். இந்த சுவாசம் சோதித்து பார்த்தல் அப்படிங்கிறது, உங்களுக்கு எல்லாருக்குமே 2 நாசி. அதாவது மூக்கு அப்படின்னா, மூக்குல 2 துவாரம். இந்த 2 துவாரத்திலயும் தானே சுவாசம் வந்து போகிறது அப்படின்னு நம்ம கருதுவோம். இல்ல. இயல்புல மனிதர்களுக்கு ஒரு நாசியில தான் வரும். ஒரு துவாரத்தில தான் வரும். அப்படியா? இல்லையே! எனக்கு 2 துவாரத்திலயும்ல வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்க இத வந்து ஒரு கண்ணாடிக்கு முன்பாக ஒரு நூலை கொண்டு நூல வந்து மூக்கு துவாரத்துக்கு கீழ மூக்குக்குள்ள விட்டுறாதீங்க. தும்மல் வந்துரும். துவாரத்துக்கு கீழ வச்சு பாருங்க. எந்த சைடு அசையுதுன்னு பாருங்க. அந்த சைடு தான் சுவாசம் அப்படிங்கிறது வெளிவரும். உள்ள போன சுவாசம் வெளிவருதல் அப்படிங்கிறது ஒரு நாசியில தான் வரும். நம்ம 2 நாசியிலயும் சுவாசம் எடுக்கலாம். ஆனா வெளிவிடுவது ஒரு நாசியில தான் வெளிவிடுவோம். அதேபோல இன்னொரு நாசியிலயும் நீங்க வைத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 8 நடை தொடங்குவதற்கு முன்பாக செய்து பாருங்கள். நிச்சயமாக ஒரு சுவாசம் ஒரு துவாரத்தில தான் இருக்கும். 8 நடை பயிற்சி முடித்த பிறகு, அதாவது 21 நிமிடங்கள்லே தொடங்க ஆரம்பிச்சிரும். 42 நிமிடங்கள்ல அது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ 2 நாசியிலயும் சுவாசம் வரும். இந்த 2 நாசியிலயும் சுவாசம் வருவதற்காக யோகா கிளாஸுகள்ல அல்லது தியான கிளாஸுகள்ல, வாசி இந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகள்லாம் அத நாடி சுத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்து செயல்படுத்துவார்கள். நாடி சுத்தி செய்யும்போது என்ன நடைபெறும் அப்படின்னா, ரொம்ப நேரத்துக்கு அந்த சுவாசம் அப்படிங்கிறது 2 தாரத்திலயும் வராது. ஸோ ஒரு பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பாக அதை செய்யணும். தியானம் செய்வதற்கு முன்பாக 2 நாசிகளையும் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க. ஆனா 8 நடை பயிற்சியை நம்ம மேற்கொள்ளும் பொழுது, 8 நடை பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது, நம்மளுடைய 42 நிமிடங்கள்ல 2 நாசிகளையும் அற்புதமா சுவாசம் வரும். எவ்வளோ நேரம் வரும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு 21 நிமிடங்கள் வரும். அப்போ நம்ம 8 நடை பயிற்சியை மேற்கொண்டு முடித்ததுக்கு பிறகு, நாம ஒரு 20 நிமிடத்திற்குள்ளாக நல்லதத்தான் நினைக்கணும். இல்ல நம்ம எப்போதுமே நல்லத தானே நினைப்போம் அப்படின்னா, நிச்சயமாக அதில் தவறொன்றும் இல்லை. நல்லதை மட்டுமே எண்ணணும். ஸோ நல்லதை எண்ணுவதற்கு நாம முதல்ல அஃப்ரமேஷன் விசுவலைசேஷன் பண்ணணும். இது கிட்டத்தட்ட நாம நம்மளுடைய வீடியோல குடுத்துருக்கிறதே உங்களுக்கு வந்து 15 நிமிடங்கள் அப்படிங்கிறது தாராளமாக வரும். இல்ல நான் ஷார்ட்டா தான் பண்றேன் அப்படின்னா, தயவுசெய்து அந்த 20 நிமிடங்கள்ல நீங்க பூஜை அறைக்கு போலாம். அல்லது நீங்க உங்களுக்கு பிடித்த இஷ்டமான எது வேண்டுமானாலும் செய்யலாம். இல்ல நாளை பற்றின விஷயங்களை நீங்கள் எழுதலாம். அதாவது இன்றைய நாளை பற்றின விஷயங்களை நீங்கள் எழுதலாம். இப்படி நல்ல விதமா பிறருக்கு யாருக்கு நீங்க ஆசி வழங்கணும், வாழ்த்து வழங்கணும் அப்படின்னா, அந்த நேரத்தை நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஏதேனும் ஒரு வரலாற்று கதை அல்லது ஏதேனும் ஒரு புராண கதை இப்படி பார்ப்பது வழக்கம். இதுதான் நம்ம தொடங்கிய காலத்திலிருந்து டைகர் கிளப் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடங்கிய காலத்திலிருந்து நம்ம இன்னைக்கு 4ஆம் ஆண்டுல பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரை நம்ம வந்து தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயல் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமைகள்ல வரலாற்று கதைகள், புராண கதைகள் பார்ப்பது வழக்கம். நாம பிறக்கும் போதும் எதுவும் கொண்டு வரதில்ல, இறக்கும் போதும் எதுவும் கொண்டு போக போறதில்ல. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில வாழ்ற வாழ்க்கையை எப்படி வாழ்றோம், எந்தெந்த அறநெறிகளை கடைபிடித்து வாழ்றோம் அப்படிங்கறதா முக்கியம். மகாத்மா காந்திஜி தன்னுடைய வாழ்க்கையில வாய்மையை கடைபிடிக்க காரணமா இருந்தது தான் சிறு வயதில் பார்த்து வியந்த ஹரிச்சந்திரன் நாடகங்கள் தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சத்திய சோதனை புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு. மன்னன் ஹரிச்சந்திரன் தான் கொடுத்த சத்தியத்திற்காக பல துன்பங்களை அனுபவிக்கிறார். தன்னுடைய நாட்டை இழக்கிறார், மனைவியை இழக்கிறார். இந்த கதையில ஒரு இடத்துலயாவது ஒரே ஒரு பொய் சொல்லியிருந்தா கூட திரும்பவும் சுகபோகங்களை அனுபவிச்சிருக்கலாம். ஆனா ஹரிச்சந்திரன் இறுதி வரைக்கும் தன்னுடைய சத்தியத்தை கடைபிடிச்சதுதான் அவருடைய சிறப்பு. அப்படிப்பட்ட வாய்மைக்கு இலக்கணமா இருந்த அயோத்தியை ஆண்ட ஹரிச்சந்திரனுடைய புகழ்பெற்ற கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க கதை கேட்கலாம். நன்றி. நாம இன்னைக்கு யாருடைய கதையை கேட்க போயிரும் அப்படிங்கிறத யூடியூபர் முதல் பகுதியிலேயே கொடுத்துட்டாங்க. ஹரிச்சந்திரன் அவருடைய கதையை கேட்க போயிரும். இந்த ஹரிச்சந்திரன் அப்படிங்கிறவரு நம்மளுடைய மகாத்மா காந்திக்கு ஒரு இன்ஸ்பயராக இருந்தவர். சத்திய சோதனை அப்படின்னு அவர் எழுதிய அந்த புத்தகத்துக்கு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த அந்த மகாத்மா காந்தி சிறு வயதுல கேட்ட ஹரிச்சந்திரன் கதை தான் அவரை மாற்றியதாக குறிப்பிடுகிறார். சோ எப்பேற்பட்ட சூழ்நிலை வரும் பொழுதும், எப்பேற்பட்ட தடங்கள் வரும் பொழுதும், கொண்ட கொள்கையிலும், கொடுத்த வாக்கையும்
தவறாமல் இருந்தவர் ஹரிச்சந்திரன் அப்படிங்கிறதும், ஹரிச்சந்திர மயான காண்டம் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு காண்டமே உண்டு. அந்த கதை நாடகங்களாக நிறைய கோவில்கள்ல நிறைய இன்றளவும் கூட ஹரிச்சந்திர மயான காண்டம் நாடகம் வந்து ஃபேமஸா போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த கதையில இருந்து நாம எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்றத நாம இந்த கதை கேட்டு முடிக்கும் பொழுது தெரிந்து கொள்ள போயிடும். ஹரிச்சந்திரன் அப்படிங்கிறவரு உண்மையை மட்டுமே பேசிய நபர். உண்மையினால் ஏற்பட்ட விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறதையும், இன்னைக்கு நாம சில நேரங்கள்ல எப்படி இப்படி பொய்களை எல்லாம் சொல்கிறோம். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு போன் எடுத்தா கூட அதுல 1000 பொய் சொல்கிறோம். இந்த பொய்கள் எல்லாம் நம்மளை எப்படி அலைக்கழிக்கிறது அப்படிங்கிறது மாதிரி இந்த கதையோட முடிவு தெரிந்து கொண்டு போயிடும். தொடர்ச்சியாக புராண கதையின் 2ஆம் பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்க போகிறோம். அயோத்திய தலைநகரமா கொண்ட கோசல நாட்டை ஆட்சி புரிகிறார் ஹரிச்சந்திர மன்னர். ஹரிச்சந்திரனுடைய மனைவி பேர் சந்திரமதி. சந்திரமதி என்ன சிறப்பு வாய்ந்தவங்க அப்படின்னா, அவங்க சிவபெருமானுடைய அருளால பிறக்கும் போதே கழுத்துல தாலியோட பிறந்த குழந்தை. சந்திரமதியுடைய கழுத்தில் இருக்கும் தாலி யாருடைய கண்ணுக்குமே தெரியாதாம். கண்ணாடியில பார்த்தா தெரியுமா, கைக்கு அகப்படவே அகப்படாதான். தேவர்களால கூட பார்க்க முடியாத அந்த தாலிய ஹரிச்சந்திரன் ஒருவரால மட்டும்தான் பார்க்க முடியுமா. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவங்க சந்திரமதி. ஹரிச்சந்திரனும் சந்திரமதியும் இல்லற வாழ்க்கைய ரொம்ப மகிழ்ச்சிகரமா வாழ்ந்து வராங்க. ஆனா அவங்களுக்கு ஒரே ஒரு குறை தான், பல ஆண்டுகளா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. அதனால சூரிய குலத்துடைய குருவான வசிஷ்டருடைய அறிவுரையால வர்ண பகவானை நோக்கி தவம் இருந்து பல நாட்களுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தைக்கு லோகிதாசன் அப்படின்னு பேர் சுட்டுறாங்க ஹரிச்சந்திரனும் சந்திரமதியும். ஹரிச்சந்திரன் தன்னுடைய நாட்டு மக்கள் மீது மிகுந்த அன்பும் அக்கறையும் கொண்ட மன்னனாக, மனுநெறி பிறழாத மன்னனாக செங்கோலாட்சி புரிகிறார். நாட்டு மக்களும் தங்களின் அரசன் மீது மிகுந்த பக்தியுடையவர்களாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்திர லோகத்துல இந்திரன் தன்னுடைய சபையோரை பார்த்து, பூலோகத்தில் யார் ஒழுக்க நெறி தவறாத மன்னரா இருக்கிறா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அதற்கு வசிஷ்டர், என்னுடைய சீடனான ஹரிச்சந்திரனே பூலோகத்தில் சத்தியம் தவறாத ஒரே மன்னன் அப்படின்னு உறுதியா சொல்றார். எப்பவுமே வசிஷ்டருக்கு ஒரே ஆப்பனன்ட் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்துரு. அவரு உடனே, அப்படியா, அதற்கு வாய்ப்பே இல்லை, நான் அதை பொய்யாக்கி காட்டுகிறேன், ஹரிச்சந்திரனை பொய் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறார் விஸ்வாமித்திரர். வசிஷ்டருக்கோ கோபம் வந்துருச்சு. உடனே அவர், சூரியனும் சந்திரனும் இடமாறலாம், வானம் பொய்க்கலாம், ஆனால் என் ஹரிச்சந்திரன் பொய்யுரைக்க மாட்டான். சத்தியம் வேறு, ஹரிச்சந்திரன் வேறு இல்லை. அப்படி நீர் என் ஹரிச்சந்திரனை பொய்யுரைக்க வைத்து விட்டால் நான் உமக்கு வாழ்நாள் முழுக்க அடிமையாய் இருக்கிறேன் அப்படின்னு கோபத்துல சொல்றாரு வசிஷ்டர். விஸ்வாமித்திரரோ அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா, நான் தோற்றுவிட்டால் என்னுடைய தபோபலத்தில் பாதியை ஹரிச்சந்திரனுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சூளுரைக்கிறார். நன்றி. புராண கதையின் 2ஆம் பகுதியை தொடர்ந்து நமது 8 நடையின் முதல் பகுதி முடிவுக்கு வருகிறது. பாருங்கள், நம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை. இந்த இடைவேளையில் தண்ணீர் பருகும் பொழுது வெதுவெதுப்பான நீர் பருகணும்னு கட்டாயம் கிடையாது. ஏன்னா நம்ம விடிகாலையில் பயிற்சிகளை தொடங்குவதற்கு முன்பாக 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் அப்படின்னு நான் நினைவூட்டுவேன். ஆனால் இடைவேளையில் உங்களுக்கு உங்களுடைய ரூம் டெம்பரேச்சரில், அதாவது உங்களுடைய இயல்பான நீராக இருந்தாலும் பரவாயில்லை, இல்லை எனக்கு வெதுவெதுப்பான நீர் குடிப்பதுதான் வழக்கம், பழக்கம், பிடிக்கும் அப்படின்னு எதையாவது சொன்னீங்க அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் கட்டாயம் கிடையாது. ஆனால் விடிகாலையில் பயிற்சி தொடங்கும் போது முதல் முறையாக நம்ம தண்ணீர் பருகும் பொழுது அது கட்டாயமாக வெதுவெதுப்பான நீர் தான் பருகணும். ஸோ இதை நினைவில் கொள்ளுங்கள். இப்போது நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய தண்ணீரை பருகிறோம். 2 வாய் நீர் தான் பருகணும். இந்த 2 வாய் நீர் அப்படிங்கிறத நம்ம பலமுறை 2 டம்ளர் கிடையாது, இடைவேளையில் 2 டம்ளர் பருகுனீங்கன்னா நீங்கள் அடுத்த சுற்று நடப்பதற்கு சற்று சிரமம் போல் தோன்றும். அதனால் 2 வாய் நீர் தான் பருகணும். அந்த 2 வாய் நீரையும் நான் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டு தான் வருவேன்.
ஸோ இப்போ நீங்கள் தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்கிற நம்பிக்கையோடு, ஏன்னா தண்ணீர் பருகும் பொழுது உங்களுடைய கவனம் நீரில் இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் இந்த இடத்துல எப்போதுமே தண்ணீரை பற்றி வேறு வேறு விதமாக பேசுவேன். ஸோ தண்ணீர் பருகியிருப்பீங்கிற நம்பிக்கையோடு உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிற போகிறீங்க. இப்போது நீங்கள் 8 நடை நடக்கணும்னு கட்டாயம் கிடையாது. முதல்ல அதை நினைவில் கொள்ளுங்கள். எல்லாருமே 21 நிமிடம் முடிஞ்சிருச்சு, இப்போ மாற்றி நடப்போம், அவர் வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கட்டும், அப்படி பயன்படுத்தக்கூடாது. இந்த இடத்துல சற்று நேரம் நீங்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகணும். ஏன்னா இங்கே லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இயங்கி கொண்டிருப்பதை சற்று நம்ம மாற்றணும். அப்படிங்கிற போது ஒரு சின்ன ஒரு ஓய்வு தேவைப்படுது. அந்த ஓய்வு போய் உட்கார்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து நிறுத்துவேன். நீங்கள் இல்லை நான் நடந்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னா இது நடைப்பயிற்சி அல்ல அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறங்க. இது வந்து மனம் புத்தி உடலை சமப்படுத்துவதற்காக முக்கியமாக புத்தி இந்த நேரத்தில் நம்மளுடைய மூளை அப்படிங்கிறது லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மாறி நடக்கும்போது கொஞ்சம் நிறுத்திட்டு நம்ம செய்யணும். ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனை எடுத்துக்கிட்டு இப்போ கருத்து சொல்ல போயிடும். நாம் இதுவரை கடந்து வந்த பாதையில் நான் ஏற்கனவே சொன்னது போல இன்னைக்கு அன்றாடமா நிறைய பொய்களை நம்ம வந்து உதிர்க்கிறோம். சின்ன சின்ன பொய்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பொய்களை சொல்கிறோம். இது எல்லாம் பெருசா யாரையும் பாதிக்காது அப்படிங்கிறதுனால இந்த வந்துக்கிட்டு தான் இருக்கேன், அங்கேதான் இருக்கிறேன், நான் வீட்டை விட்டு கிளம்பி 10 நிமிஷம் ஆச்சு, இந்த மாதிரி மொபைல் போனை கையில வச்சுக்கிட்டு வீட்டுல படுத்துக்கிட்டு கூட இந்த கதையெல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் கதை அப்படின்னு வைத்துக்கொள்வோம். இதையெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பொய் அப்படிங்கிறதை மறந்து சமாளித்தல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நாம சமாளித்து கொண்டு வருகிறோம். அதை அப்படியே தூக்கி அந்த பக்கம் வச்சிடலாம். நாம் ஏதேனும் ஒரு பொய் உரைத்து அந்த பொய்யின் மூலமாக ஏதேனும் ஒரு விஷயம் வாழ்க்கையில யாரையாவது பாதித்திருக்கும் அல்லவா? ஏதேனும் ஒரு நம்ம சொன்ன பொய், அந்த பொய் பிறரை ஏதேனும் ஒரு விஷயத்துல பாதித்திருக்கும் அல்லவா? அந்த பாதித்த அந்த மாதிரியான ஒரு செயல் ஏதேனும் ஒண்ணு செய்திருப்போம். கொஞ்சம் யோசித்து பார்த்தால் கிடைக்கும். ஒண்ணு ஒரு சிலருக்கு கிடைக்கலாம், நிறைய கூட நிறைய பேருக்கு கிடைக்கலாம். ஸோ நாம இப்போ இந்த இடத்துல அந்த மாதிரியான நாம் செய்த பொய்யினால் ஏற்பட்ட விளைவு அப்படின்னு ஏதேனும் ஒரு விஷயத்தை மனதில் எண்ணி அது ஏற்பட்ட தாக்கத்தை எடுத்துக்கொண்டு இனிமேல் அந்த மாதிரி ஒரு பொய் உரைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டு, அதாவது நாம் அறியாமல் செய்த சில பல பிழைகளால பொய்களால ஒரு சிலரை அது பாதித்து அது அவர்களுடைய வாழ்க்கையில ஏதேனும் ஒரு திருப்பத்தை உண்டு பண்ணி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாம் பொய்யுரைத்த ஒரு விஷயம் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் என்பதை ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளும் விதமாக அவர்களிடம் மானசீக மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டு நாம் இனிமேல் பொய்யுரைக்க மாட்டோம் என்ற ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டு, நாம் எல்லாருமே மனதில் உறுதி எடுத்திருப்பீங்கன்னு நம்புறேன். இல்லை நான் பொய்யே உரைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, நான் சொல்வது அறியாமல் தெரியாமல் புரியாமல் கூட சொல்ல ஒரு பிழையா இருக்கலாம் அல்லது பொய்யா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ நிச்சயமாக இது செய்திருப்போம். ஸோ அந்த மானசீக மன்னிப்பை தொடர்ந்து நாம் ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டு இனி பொய் உரைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய, அதாவது 21 நிமிட நடைக்காரர்களுக்கு நீங்கள் அந்த கேள்விக்கு விடைகளை அளித்து விட்டு நீங்கள் உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை நம்மளுடைய ஆடியோவை கேட்டு நீங்கள் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை நீங்கள் வந்து கேட்டு இன்றைய நாளை தொடங்குங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் நீங்கள் எண்ணியது போல் நடக்கட்டும் அப்படின்னு உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து 42 நிமிட நடைக்காரர்கள், அதாவது நம்ம எல்லாரும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் நமக்கான சுற்றை தொடங்க போயிடும். நமக்கான நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கழித்துக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். நமது 8 நடையின் 2ஆம் பகுதியை தொடங்குகிறோம்.
இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும் முதலடி எடுத்து வைத்து நடை தொடங்குகிறோம். அதாவது ஆண்கள் லெப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்துக் கொண்டு தொடர்ந்து நம்ம ஹரிச்சந்திரனுடைய கதையை கேட்கிறோம். இந்த ஹரிச்சந்திரன் கதையில அவங்க குறிப்பிட்டது அப்படிங்கிறது, அயோத்தியை தலைநகராக கொண்ட கோசலை நாட்டை ஆட்சி செய்து ஒரு மன்னன் தான் ஹரிச்சந்திரன். அந்த ஹரிச்சந்திரன் ஒரு முறை சந்திரமதியோடைய சுயம்வரத்துக்கு செல்கிறார். சுயம்வரம், அந்த சுயம்வரத்துல சந்திரமதி பிறக்கும் பொழுதே தாலியோடு பிறந்தவள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே குறிப்பிட்டாங்க. அந்த தாலி யாருடைய கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிறது, தேவர்களுக்கு கூட தெரியாது அப்படிங்கிறதும், கண்ணாடியில பார்க்கும்போது தெரியும் அப்படிங்கிறதும், இந்த தாலி யாருடைய கண்ணுக்கு தெரிகிறதோ அவர்தான் உன்னுடைய கணவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசரீரி கேட்கும். அதை கொஞ்சம் விட்டுட்டாங்க அந்த யூடியூபர். அந்த மாதிரி யார் தன்னுடைய தாலியை கண்டுபிடித்து கூறுகிறார்களோ அவர்களே தனது கணவன் அப்படிங்கிறத சந்திரமதி எதிர்பார்த்து காத்திருப்பாள். அவ்வாறாக சுயம்வரம் நடக்கும். அந்த சுயம்வரத்துல ஹரிச்சந்திரனும் கலந்து கொள்வார். அப்படி கலந்து கொள்ளும் போது சந்திரமதியுடைய தாலியை குறிப்பிட்டு கேட்பார். அப்பயே முடிவாயிடும். இவர் தான் என்னுடைய கணவர் அப்படிங்கிற மாதிரி. இரண்டு நபர்களுக்கும் லோகிதாசன் அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறப்புக்கு பிறகு இந்திர சபையில ஒரு பேச்சு நடக்கும் போது, யார் சத்தியவான், யார் உண்மையானவன் அப்படின்னு பேசும்போது, வசிஷ்டர் என்னுடைய சீடன் ஹரிச்சந்திரன் தான் அந்த உலகிலேயே உண்மையானவன், பொய்யே சொல்லாதவன் அப்படின்னு சொல்லும் போது, அவருக்கு எதிரான விஸ்வாமித்திரர் இல்ல அப்படின்ட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் அந்த இடத்துல போகும். நான் அவனை பொய் சொல்லி காட்டுறேன், பொய் சொல்ல வைக்கிறேன், சான்ஸே இல்ல, இந்த சூரியனும் சந்திரனும் இடம் மாறினாலும் மாறுமே தவிர ஹரிச்சந்திரன் வாயில இருந்து ஒரு பொய்யை கூட உதிர்க்க முடியாது. அப்படி ஒருவேளை அவன் பொய் சொல்லிட்டான்னா நான் உனக்கு வாழ்நாள் முழுவதும் அடிமையா இருக்கேன் அப்படின்னு வசிஷ்டர் சொல்றார். நான் அவனை பொய்யுரைக்க வைக்கிறேன். ஒருவேளை அவனை என்னால் பொய்யுரைக்க வைக்க முடியவில்லை என்றால் என்னுடைய வாழ்நாள் தவ பலன்ல பாதியை கொடுத்து விடுகிறேன் ஹரிச்சந்திரன் அப்படின்ட்டு விஸ்வாமித்திரர் குறிப்பிட்டு களத்துல இறங்குறாங்க. முதல்ல இந்த சோதனை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இவங்கெல்லாம் யாரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதையை கேட்கும் போதே தோணுது. ஒருத்தன் உண்மையா இருக்கான், ஒருத்தன் நல்லவனா இருக்கிறான்னா அவனை நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருமே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் போட்டி போட்டு அவனுடைய வாழ்க்கையில விளையாடுறது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த கதை, ஏன்னா ஹரிச்சந்திரனுடைய கதையை முழுமையா கேட்டோம்னா விஸ்வாமித்திரர் மேல அவ்வளவு கோபம் வரும் நம்மளுக்கு. அந்த அளவுக்கு சோதனைன்ட்டு செய்து கொண்டிருப்பார்கள். இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டதுக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள பகைக்கும் ஒருத்தனை பலிகடாவாக்குவது எப்படி அப்படிங்கிற மாதிரிதான் இந்த கதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு நினைவுக்கு போகும். சரி வாங்க தொடர்ந்து நம்ம என்ன சோதனை பண்றாங்க, எப்படி எல்லாம் பிரச்சனைகள் வருகிறது என்று பார்க்கலாம். தொடர்ந்து புராண கதையின் 3ஆம் பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம். இப்படி இருக்கும்போது பூலோகத்திற்கு வந்த விஸ்வாமித்திரர் எப்படியாவது ஹரிச்சந்திரனை பொய் சொல்ல வைக்க வேண்டும் அப்படிங்கிற தீர்மானத்தோட ஹரிச்சந்திரனுடைய அரண்மனைக்கு போறாரு. அங்க போய் ஹரிச்சந்திரனை பார்த்து, உலக நலனிற்காக யாகம் செய்ய இருக்கிறேன் ஹரிச்சந்திரா அப்படின்னு சொல்றாரு விஸ்வாமித்திரர். முற்றும் துறந்த முனிவராக இருந்த விஸ்வாமித்திரன் மீது அளவு கடந்த மரியாதை வைத்திருந்த ஹரிச்சந்திரனோ, சுவாமி இந்த யாகத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நானே தருகிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறாரு. விஸ்வாமித்திரரோ, வாக்கு மீற மாட்டாய ஹரிச்சந்திரா, 1000 பொன் எனக்கு தேவை அப்படின்னு சொல்றாரு. இப்போதே தருகிறேன் சுவாமி, பொன் விளையும் பூமி தங்களுக்கு இல்லாத தானமா அப்படின்னு சொல்லி அப்பவே அந்த தானத்தை கொடுக்க நினைக்கிறாரு ஹரிச்சந்திரன். ஆனா விஸ்வாமித்திரர், வேண்டாம், எனக்கு எப்போது தேவையோ அப்போது உன்னிடம் இருந்து பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதற்கு பிறகு பல தொல்லைகளை ஹரிச்சந்திரனுக்கு விஸ்வாமித்திரர் கொடுக்கிறாரு. தன்னுடைய தவ வலிமையால பல கொடிய மிருகங்களை, சிங்கம், புலி, கரடி, யானைன்னு கூட்டம் கூட்டமா ஊருக்குள்ள அனுப்பி வைக்கிறாரு விஸ்வாமித்திரர்.
அந்த விலங்குகள் எல்லாம் மனிதர்கள் வாழும் பகுதிக்குள்ள புகுந்து பல நாச வேலைகளை செய்யுது. பயிர்கள் எல்லாம் சேதமடையுது, நிறைய பேர் இறந்து போறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அமைதி இழந்து தவிக்கும் தன்னுடைய மக்களை காப்பாற்றுவதற்காக மன்னன் ஹரிச்சந்திரன் ஒரு பெரும் படையை திரட்டி மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி மக்களை காப்பாற்றுகிறார். தன்னுடைய முயற்சி தோல்வியடைந்ததால அடுத்ததா விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரனை சோதிக்கிறதுக்காக என்ன பண்றாரு, 2 அழகிய பெண்களை உருவாக்கி ஹரிச்சந்திரன்ட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பெண்கள் என்ன பண்றாங்க, காட்டுல வேட்டையாடியதுக்கு பிறகு தன்னுடைய அமைச்சர் படை வீரர்களோட ஓய்வெடுத்து கொண்டிருந்த மன்னர் முன்னாடி வந்து ஆடி பாடி அவரை மகிழ்விக்கிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் வழக்கமா இப்படிப்பட்ட கலைஞர்களுக்கு பரிசு பொருள் கொடுத்து அனுப்புவாங்க. ஹரிச்சந்திரனும் தன்னுடைய முத்து மாலையை அமைச்சர் மூலமா கொடுக்கிறாரு. ஆனா அந்த பெண்கள் அதை வாங்க மறுத்துட்டு என்ன சொல்றாங்க, உங்களுடைய பரிசு பொருள் வேண்டாம் அரசே, எங்கள் இருவரையும் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அதுவே எங்களுடைய ஆசை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஹரிச்சந்திரனுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. அவர் ஒழுக்க நெறி தவறாதவர். அவர் உடனே, பெண்களே, உங்களுக்கு என்ன மதி கெட்டு விட்டதா? ஏற்கனவே திருமணமான என்னை பார்த்து இப்படி ஒரு ஆசை உங்களுக்கு எப்படி வந்தது? இது நீங்கள் கற்ற கலைக்கு இழுக்கல்லவா அப்படின்னு சொல்றாரு. அந்த பெண்கள் என்ன பண்றாங்க, விஸ்வாமித்திரரை கூட்டிட்டு திரும்பவும் ஹரிச்சந்திரன்ட்ட வராங்க. விஸ்வாமித்திரரோ கடும் சீற்றத்தோட ஹரிச்சந்திரனை பார்த்து, ஹரிச்சந்திரா, நீ என் பெண்களின் ஆசையை அவமதித்து விட்டாய் அப்படின்னு சொல்றாரு. ஹரிச்சந்திரனோ மிகுந்த பணிவோட விஸ்வாமித்திரரை பார்த்து, தாங்களே இப்படி சொல்லலாமா? என் மனைவி மகன் இருக்க நான் எப்படி இவர்களை திருமணம் செய்து கொள்ள முடியும்? அதற்கு பதிலாக நீங்கள் வேறு என்ன கேட்டாலும் நான் தருகிறேன்னு சொல்லிட்டாரு ஹரிச்சந்திரன். தொடர்ந்து நம்ம ஹரிச்சந்திரனுடைய கதையை கேட்டுக்கிட்டோம். ஹரிச்சந்திரன் கதையில விஸ்வாமித்திரர் களத்துல இறங்குறாரு. ஹரிச்சந்திரனை வந்து எப்படி பொய் சொல்ல வைக்கிறேன் பார் அப்படிங்கிற மாதிரி களத்துல இறங்கி முதல் நபராக உள் நுழைந்து ஹரிச்சந்திர மன்னனிடம் வந்து, நான் வந்து இந்த உலக அமைதிக்காக நன்மைக்காக யாகம் செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போ யாகத்திற்கு தேவையான அனைத்து செலவுகளையும் தான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹரிச்சந்திரன் வந்து வாக்கு கொடுக்கிறார். அதற்கு 1000 பொன் தேவை அப்படிங்கிறாரு. தந்து விடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் குறிப்பிடுகிறார். அதன் பிறகு இவன் என்ன இப்படி களத்தில் இறங்கி விட்டான், உண்மையை தவிர பேச மாட்டான் போலவே அப்படின்ட்டு பல விலங்கினங்களை வந்து காட்டிலிருந்து நாட்டுக்குள் அனுப்புகிறார். அதையெல்லாம் வேட்டையாடி தன்னுடைய படைபலத்தை வைத்து வேட்டையாடி, அதாவது செலவை வந்து அதிகரிக்கிறார் விஸ்வாமித்திரர். அதையும் அவர் செய்து விடுகிறார். செய்து விட்டு காட்டுல அவர் தூங்கிட்டு இருப்பார். அந்த கதையில ஒரு சில இந்த இடத்துல விஸ்வாமித்திரர்னே நேரடியா அந்த யூடியூபர் கொடுத்துடுறாங்க. ஆக்சுவலா சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு முனிவர் தான் வந்து யாகம் வளர்ப்பதற்காக அப்படின்ட்டு அவரிடம் இருக்கக்கூடிய பொண்ணை கொஞ்சம் கதை தானே அப்படிங்கிற மாதிரி சில பேர் சில இடங்கள்ல மாத்திடுறாங்க. ஸோ நான் கேள்விப்பட்ட கதையும் இடையில வந்து குறுக்கிடுவதால நான் அந்த கதையை சொல்றேன். சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து இந்த உலக அமைதிக்காக நன்மைக்காக யாகம் வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது இதே போல ஹரிச்சந்திரன் வந்து நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லுவாரு. அப்போ அவர் சொல்லுவாரு, நான் வந்து நிறைய பொன் வந்து சேர்த்து வைத்திருக்கிறேன், ஸோ அந்த பொண்ணை உன்கிட்ட கொடுத்து வைக்கிறேன், ஸோ இதையும் வைத்திரு, இன்னும் நிறைய தேவைப்படுகிறது, சேமித்து விட்டு யாகம் வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு பொன் கொண்டு வந்து அதாவது தங்கத்தை கொண்டு வந்து ஹரிச்சந்திரனிடம் கொடுத்து வைத்திருப்பார். விஸ்வாமித்திரர் வந்து இந்த விலங்கினங்களை எல்லாம் காட்டுல இருந்து நாட்டுக்குள்ள அனுப்பி செலவை அதிகரிப்பார். ஸோ அப்படி காட்டுல அவரு வேட்டையாடிட்டு தூங்கும் பொழுது அவருடைய மந்திரியிடம் தான் கண்ட ஒரு கனவை சொல்வார். அந்த கனவு தான் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் கண்ட கனவை வந்து குறிப்பிடுவார். அப்படி குறிப்பிட்டு செய்யும் போதுதான் இந்த 2 பெண்கள் வந்து நடனம் ஆடி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க தெரியுமா. அதுல கூட ஒரு பெண்ணின் பெயர் வந்து சேனை அப்படிங்கிறது நினைவு தெரிகிறது. இன்னொரு பெண்ணுடைய பெயர் வந்து தெரியல. சோ இந்த 2 பெண்கள் வந்து நடனம் ஆடி அவங்க வந்து மன்னனிடம் வந்து பரிசு பொருள் வாங்குவது தானே வழக்கம் எப்பொழுதுமே. அவராக ஒரு பரிசு பொருள் ஒரு முத்து மாலையை தன்னுடைய மந்திரியின் மூலமாக கொடுப்பார். அவர்கள் வந்து எங்களுக்கு இந்த பரிசுகள் எல்லாம் வேண்டாம், நீங்கள் எங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது கோபம் வந்து விடுகிறது ஹரிச்சந்திரனுக்கு. நான் ஏற்கனவே வந்து மனைவி குழந்தையோடு இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்து எப்படி இப்படி கேட்கிறீர்கள், உங்களுடைய கலைக்கு இழுக்கல்லவா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். இப்பொழுது விஸ்வாமித்திரர் அந்த இடத்துல வந்து பஞ்சாயத்தை தீர்த்து வைப்பது போல அந்த பெண்களின் பகுதி
என்று. ஏன்னா அவர் தானே அனுப்பி வச்சிருக்கிறாரு. ஸோ அவருக்கு பாருங்க எப்படியெல்லாம் சோதனை கொடுக்குறாரு. அந்த சோதனைக்கு மேல சோதனையாக நீ வந்து இவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் சொல்லும்போது வாய்ப்பே இல்லை. நான் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள்லாம் நீங்க எண்ணி பார்க்க நான் வந்து சத்தியவான் அப்படிங்கிற மாதிரி அவர் குறிப்பிடுகிறார். அப்போ அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதை கொடுத்துடு அப்படிங்கும்போது அவர்கள் வந்து அவர்களுக்கு நீ வந்து எல்லாத்தையும் கொடுத்துடு, உன்ட்ட என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சரி அப்படின்னு சொல்ற மாதிரி கொடுத்துருவார். ஸோ அவருடைய ராஜ உடைய கூட விஸ்வாமித்திரர் வந்து தன்னுடைய காவி உடையை கிழித்து அவரிடம் கொடுத்து விட்டு ராஜ உடையையும் அபகரித்து விடுவார். ஸோ அதாவது மந்திரியாக அரசராக மாறக்கூடிய அந்த செயலெல்லாம் நடந்தது. தொடர்ந்து வந்து சத்தியகீர்த்தன் அப்படிங்கிற அவருடைய மந்திரி தான் அவரோட கூடவே இருப்பாரு, கீர்த்தி. ஸோ தொடர்ந்து நம்ம கதையை அவங்க முடிவுக்கு எப்படி கொண்டு வர்றாங்கன்னு பார்ப்போம். நாம கேட்ட கதையை கொண்டு வந்து முடிக்கலாம். பாருங்கள், தொடர்ந்து புராண கதையின் 4ஆம் பகுதியை கேட்கலாம். ஓ, என்ன கேட்டாலும் தருவாயா? அப்படி என்றால் எனக்கு உன் நாட்டை கொடு, என்னை மன்னனாக முடிசூட்டி விடு அப்படின்னு சொல்றாரு விஸ்வாமித்திரர். ஹரிச்சந்திரனும் தான் உணர்ச்சி வசப்பட்டு தவறுதலா கொடுத்த வாக்கையும் மீறக்கூடாதுங்கிறக்காக அப்படியே ஆகட்டும் சுவாமின்னு சொல்லி அரண்மனைக்கு அவரை வரவழைத்து சகல மரியாதையோடு விஸ்வாமித்திரரை மன்னரா முடிசூட்டுகிறார். இதற்கு ஹரிச்சந்திரன் மேல உயிரே வைத்திருந்த அந்த நாட்டு மக்கள் கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு, நீ அயோத்தியில் இருக்கும் வரை என்னை இந்த நாட்டு மக்கள் மதிக்க மாட்டார்கள், அதனால் நீ இந்த நாட்டை விட்டு போ அப்படின்னு விஸ்வாமித்திரர் ஆணையிடுகிறார். ஹரிச்சந்திரனும் தன்னுடைய ராஜ அலங்காரத்தை எல்லாம் துறந்து எளிய ஆடை உடுத்தி எந்த பொருளையும் எடுத்துக்கொள்ளாமல் வெறும் கையோடு தன்னுடைய மனைவியையும் மகனையும் அழைத்து கொண்டு அரண்மனையை விட்டு வெளியேறுகிறார். அப்போ ஹரிச்சந்திரனுடைய நிலைமையை தெரிஞ்சிருந்தோம் அவரை மேலும் சோதிக்கும் விதமா விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு, ஹரிச்சந்திரா, நீ எனக்கு யாகம் செய்வதற்கு தானம் தருவதாக சொன்னா 1000 பொன்னை கொடுத்து விட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அதற்கு ஹரிச்சந்திரனோ, சுவாமி, தங்களுக்கு தானம் தருவதாக சொன்ன பொன்னை நான் கருவூலத்தில் எடுத்து வைத்திருக்கிறேன், தாங்கள் எடுத்துக்கொள்ளவும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதற்கு விஸ்வாமித்திரரோ, அரசன் என்றால் கருவூலமும் என்னுடையது, என் பொருளை நீ எனக்கே தானம் தருகிறாயா, எனக்கு வேறு 1000 பொன்னை கொடு அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு ஹரிச்சந்திரன், சுவாமி, 40 நாட்கள் எனக்கு அவகாசம் தாருங்கள், தங்களுடைய கடனை நான் திருப்பி செலுத்தி விடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு ஹரிச்சந்திரன். அதனால விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு, தன்னுடைய சீடனான நட்சத்திரேயனை ஹரிச்சந்திரனோடு அனுப்பி வைக்கிறாரு. எதற்காக? 40 நாட்களுக்குள்ள தனக்கு சேர வேண்டிய 1000 பொன்னை வசூலித்து வருவதற்காக. இவர்கள் நால்வரும் அரண்மனையை விட்டு கிளம்பும் போது நாட்டு மக்களே கண்ணீர் மல்க வழி அனுப்புறாங்க. அதுவரைக்கும் பளிங்கு கற்கள்ல நடந்த கால்கள் காட்டுல கல்லிலும் முள்ளிலும் நடந்து செல்வதற்கு தயாராகிறாங்க. அப்போ விஸ்வாமித்திரர், நில், இப்பவும் ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை, நீ வாக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லிவிடு, நான் திரும்பவும் உன்னுடைய நாட்டை கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரனை பொய் சொல்ல தூண்டுறாரு. ஆனா ஹரிச்சந்திரனோ, சுவாமி, நான் தங்களுக்கு வாக்கு கொடுத்தது உண்மை அப்படின்னு சொல்லி மறுபடியும் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறாரு ஹரிச்சந்திரன். நன்றி. புராண கதையின் இறுதி பகுதியை கேட்டோம். இந்த இறுதி பகுதியில வந்து அரச பதவியையும் துறக்க வைக்கிறார்கள். துறக்க வைத்து அனைத்தையும் வாங்கிவிட்டு, இப்ப அந்த நான் கொடுத்த 1000 பொன் எனக்கு நீ கொடுக்கணும்னு சொன்னீங்களா, 1000 பொண்ணு அதத்தா அப்படின்னு விஸ்வாமித்திரர் கேட்கிறாரா. அதுக்கு கருவூலத்துல இருக்கு அப்படின்னு. நீ நாட்டை ஒப்படைக்கும் போதே கருவூலமும் சேர்ந்து அரசனிடமே வந்து விடுது, ஆனா நீ கொடுக்கணும்னு சொன்ன அந்த 1000 பொண்ணு என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரா. சோ அதுக்கு நான் வந்து ஒரு 40 நாட்கள்ல உங்களுக்கு உழைத்து தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டை நோக்கி பயணிக்கிறார்கள் இந்த 4 நபர்களும் அப்படிங்கிறதையும் நாட்டு மக்கள் அழுகிறார்கள் அப்படிங்கிறதையும், அதன் பிறகு இப்பொழுது கூட ஒன்றும் கெட்டு விடலை அப்படின்னு விஸ்வாமித்திரர் குறிப்பிட்டதாகவும், அப்பொழுதும் அவர் சத்தியத்தின் பக்கம் இருந்ததாக ரொம்ப எளிதா அந்த கதையை கொண்டு வந்து முடிச்சுட்டாங்க. ஆனா ஹரிச்சந்திரனுடைய கதையில என்னவெல்லாம் செய்வார்கள் அப்படிங்கிறது வந்து இந்த கதையை கேட்கும் போது கண்ணீரே வந்துவிடும், அந்த அளவுக்கு இந்த கதை போய் கொண்டிருக்கும். ஸோ இந்த கதையில நாம பார்த்த கதை, நாம படித்த கதை அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஹரிச்சந்திரன் வந்து நாட்டை ஒப்படைத்து விடுகிறார். இப்பொழுது விஸ்வாமித்திரர் என்ன செய்வார்னா சுக்கிரனை அழைப்பார். சுக்கிரன்கிற ஒரு முனிவர் தானே இந்த பொன்கள் அவருடைய யாகத்திற்கு தேவையான தங்கத்தை கொடுத்து வைத்திருப்பார். இப்போ வந்து கேளு அப்படிங்கிற மாதிரி தூண்டி விடுவார். இப்போ சுக்கிரன் வந்து கேட்பார். அப்படி கேட்கும் பொழுது இவர் தான் நாட்டையும் நாட்டில் உள்ள பொருளையும் அவருடைய பொருளையும் சேர்த்து கொடுத்துடுவார்.
இப்பொழுது தான் செய்த தவறை எண்ணுவார், உணர்வார் ஹரிச்சந்திரன். உணர்ந்துட்டு எனக்கு ஒரு மண்டலம் வாய்ப்பு கொடுங்க. ஒரு மண்டலத்துல உங்களுக்கான பொன்னை நான் வந்து உங்களுடைய பொன்னை நான் உழைத்து சம்பாதித்து தந்து விடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சுக்கிரன் வந்து அவருக்கு ஒரு மண்டலம் வாய்ப்பு கொடுப்பார். அப்படி கொடுக்கும் பொழுது பணம் வந்து இவரால பெரட்டவே முடியாது. பணம் எப்படி கொண்டு வர முடியும்? அவ்வளவு நகை ஒரு சாமானியனாக மாறிடுவார். முதல் மன்னனாக இருப்பார். சாமானியனாக இருந்து அவரால என்ன செய்ய முடியும்? அவ்வாறாக அவரால ரொம்ப கஷ்டப்பட்டு அப்ப அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, தன்னுடைய மனைவியையும், மகனையும் ஒரு நபரிடம் விற்று விடுவார். இது வந்து இதுதான் சத்திய சோதனை அப்படிங்கிறது மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளணும். வேறு வழியே இல்லாமல் பணம் திருப்பி குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அந்தணரிடம் விற்று விடுவார். அப்படி விற்று கொடுத்த பணத்தை வைத்து சுக்கிரனிடம் கடனை அடைப்பார். மீண்டும் சுக்கிரனை விஸ்வாமித்திரர் தூண்டி என்ன செய்வார்னா, சரி இப்போ நீ உன்கிட்ட வாங்கின கடனை அவன் குடுத்துட்டான். ஆனா நீ இவ்வளவு நாள் அலைக்கழிக்கப்பட்டது அதுக்கு வட்டி அப்படிங்கிற மாதிரி கேளு பாரு. சோ மீண்டும் பணம் எனக்கு நீ இவ்வளவு நாள் என்னை அலைய விட்டதுக்கு அதுக்கு பணம் தரணும் அப்படின்னு சொல்லும்போது, தன்னையும் தன்னுடைய மந்திரியையும் அதாவது சத்தியகீர்த்தியையும் சேர்த்து இன்னொரு பிணம் எரிப்பவரிடம் வந்து தன்னை விற்று விடுவார். அதாவது தன்னையும் தன்னுடைய மந்திரியும் விற்று அந்த கடனை தீர்ப்பார். ஸோ இப்ப இங்க கடன்லாம் முடிஞ்சிடும். ஆனா இனிமேதான் சோதனையே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கே அந்த வெட்டியான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிணம் எரிப்பவரிடம் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அந்த ஒப்பந்தத்துல பணம், காசு இதெல்லாம் வந்து அந்த வெட்டியானுக்கும், அதன் பிறகு வரக்கூடிய அந்த அரிசி மற்ற விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒப்பந்தம் போகும். ஸோ அதுக்கப்புறம் பல சோதனைகள் வரும். தன்னுடைய குழந்தை இறப்பு நடக்கும். அந்த குழந்தையை அந்த குழந்தையை எரிப்பதற்கு கூட அந்த தன்னுடைய முதலாளியான அந்த வெட்டியானுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால பல பல பிரச்சனைகளை சந்திப்பார்கள். அவ்வளவு சந்திச்சு இறுதி வரைய கடைசியில வழியே இல்லாமல் தன்னுடைய மனைவி சந்திரபதியை கொன்றால்தான் அந்த கடன் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி கழுத்துல கத்திய வச்சு வெட்ட போகும்போது கூட விஸ்வாமித்திரர் வந்து இப்பொழுது கூட ஒன்றும் கெட்டு விடவில்லை. ஒரே ஒரு முறை பொய் சொல்லிவிடு, உன்னை விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் தன்னுடைய மனைவியை கொன்றாலும் கொள்வேனை ஒழிய பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கத்தியை கொண்டு அவளது கழுத்தில் வெட்டுவார். ஆனால் வெட்டாக விழுகாமல் மாலையாக மாறும். ஸோ இப்படிதான் அந்த கதையை கொண்டு வந்து முடிப்பாங்க. கடைசி வரைய எப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது கூட இறுதி கட்டம் வரைய இறுதி மூச்சு முடியும் வரை தன்னை சுற்றி உள்ளவர்கள் அழியும் வரை பொய் மட்டும் உதிர்க்கவே மாட்டார் ஹரிச்சந்திரன் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த கதை போய் முடியும். ஸோ கடைசியில தனது மனைவியை கொள்வதற்காக கத்தியை கொண்டு கழுத்தில் வெட்டும் பொழுது அது வெட்டாக விழுகாமல் மாலையாக விழும். அதுக்கப்புறம் ஊர் மக்கள் அவர்களை கொண்டாடுவார்கள், மன்னர்களாக மாறுவார்கள், அவருடைய குழந்தை மீண்டும் பிறப்பெடுக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு சுபத்தோடு போய் முடியும். ஸோ என்னையே கேட்டா ஒருத்தர் நல்லவனா இருக்கிறான்னா முதல் அந்த சோதனை பண்றது மிகப்பெரிய தப்பு. அதை வள்ளுவரே பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. சோதித்து பார்த்தல் அப்படின்னு. ஒருத்தரை நம்பிட்டினா அதுக்கப்புறம்லாம் நீ வந்து சோதிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த விஸ்வாமித்திரருக்கு தேவையில்லாத வேலை, வசிஷ்டருக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனைக்கு இவரை போட்டு காயப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் அந்த கதையை பார்ப்பேன். ஸோ எந்த சூழ்நிலையும் ஹரிச்சந்திரனிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது, எந்த சூழ்நிலையிலும் வாக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம காப்பாற்ற வேண்டிய வாக்கை மட்டும்தான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதும், அதே போல கொடுத்த வாக்கை ஹரிச்சந்திரனை போல கடைசி வரை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதையும் நாம் ஹரிச்சந்திரனிடம் எடுத்துக்கொள்ளலாம். நம்மளுடைய 8 நடையின் 42 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம். சிவப்புண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்கிறோம். தொடர்ந்து நம்மளோடு இணைந்து பயணிக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நம்ம கூட்டு பிரார்த்தனையாக அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளப் போகிறோம். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும்.
அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதையெல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழி நடத்த வேண்டும், துணை இருக்க வேண்டும், அவர்களுக்கு நல் வழிகாட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவர்களுக்காக வேண்டிக் கொண்டு, தொடர்ந்து இன்றைய நாள் உங்களுக்கும் அற்புதமான நாளாக அமையட்டும். தொடர்ந்து அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை ஆடியோ கேட்டு செய்யுங்கள், தொடர்ந்து என்னோடு தொடர்பில் இருங்கள் அப்படிங்கிறத மட்டும் இந்த நேரத்தில் நினைவூட்டி, உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாளாக அமைய நானும் எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.